ஹாய். வாரத்துக்கு ஒருக்கா, மாதத்துக்கு ஒருக்கா, வருஷத்துக்கு ஒருக்கா குக்கிங் சைடு வர ஒரு செஃப்பு தான் நான். நானே என்ன செஃப்னு சொல்லிக்கூடாது, சரி இருந்தாலும் இன்றைக்கி வந்து எண்ட் டு எண்ட் வந்து நான் தான் இன்றைக்கி சமைக்க போகிறேன். க்ளீனிங்லேருந்து குக்கிங் வரைக்கும் ஃபுல்லாகவே எண்ட் டு எண்ட் நான் தான் பண்ணணும்னு சொல்லி வேலையில் இறங்கியாச்சு. இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது பன்னீர் பராட்டா. பன்னீராக இருக்கட்டும், என்ன டிஷ்ஷாக வேணா இருக்கட்டும், மெயினான இன்க்ரீடியன்ட்ஸ் வெங்காயம், பச்சை மிளகா, கொத்தமல்லி. ஸோ இன்றைக்கி அது மூணும் தான் கட் பண்ணி நான் தனியாக ஃபஸ்ட்டே எடுத்து வச்சுக்கிட்டேன். அப்புறம் நம்மளோட ஃபேவரட் பார்ட் மில்கி மிஸ்டோட பன்னீர். அடடடடா எவ்வளோ அழகாக முழுன்னு இருக்குது பாருங்கள். நடுவில் கொய்யாக்காலாம் கட் பண்ணுறேன், இதெல்லாம் போட்டு ஒரு டிஷ்ஷு மாதிரி செய்ய போகிறேன். அப்படிலாம் வந்து காம்ப்ளிகேட் பண்ணி யோசிக்காதீங்க, ஏன்னா நானே அப்படி யோசிக்க மாட்டேன். எங்கள் வீட்டில் ஒரு குட்டி இருக்குது, அதுக்கு தான் வந்து கட் பண்ணி கொடுத்தேன். நான் மாதிரி ரேராக குக் பண்ணுற செஃப் நாங்கள்லாம் இருக்கோம்ல, நாங்கள்லாம் ரொம்ப சிம்பிளான ஒரு டிஷ்ஷு தான் வந்து சூஸ் பண்ணி சமைப்போம். ஏன்னா வீட்டில் இருக்கவங்க சாப்பிடும்போது சொல்லணும் இல்லையா, வாரத்துக்கு ஒருக்கா செஞ்சாலும் இல்லை வருஷத்துக்கு ஒருக்கா செஞ்சாலும் அவுட்புட் அப்பா அப்படி இருக்கும். என்றைக்குமே அந்த மாதிரி டேஸ்ட் வந்ததே இல்லைன்னு ஒரு பேர் வாங்கிடணும்னு ஒரு ஒரு ஆசை தான். ஆனால் பெரியவங்க கூட பொய் சொல்லிடுவாங்க, சரி நம்ம மன திருப்திக்கு வந்து சரி பாப்பானது நல்லாயிருக்கு அப்படின்ட்டு. ஆனால் எங்கள் வீட்டில் ஒரு வாண்டு இருக்குது, அது சும்மாவே சாப்பிடாது, டேஸ்ட் இல்லைன்னா சுத்தமாக சாப்பிடாதுன்னு சொல்லிட்டு அது நம்மளை அசிங்கப்படுத்திடக்கூடாதுன்னு சொல்லி இன்றைக்கி ஒரு ஃபுல் எஃபர்ட்டில் தான் வந்து நான் செஞ்சிட்ருக்கேன். ஃபுல் எஃபர்ட் போடுற அளவுக்கு இது ஒரு பெரிய ஒரு டிஷ்ஷு கிடையாது, ஏன்னா இது ரொம்ப ஈஸி. ஆயில் ஊற்றி கடுகு ஜீரகம் அது நல்லா வெடித்ததுக்கப்புறம் வெங்காயம், அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்ச பச்சை மிளகா, கொத்தமல்லி அது போட்டு பன்னீர் போட்டு நல்லா கிரேட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வேறு வீடியோ எடுக்கிறேன்ற பேரில் சரி நம்ம நீட்டாக பண்ணணும்னு சொல்லி செப்பரேட்டாக ஒரு பிளேட்டில் பன்னீர் கிரேட் பண்ணி வச்சுட்டு இருந்தேன். அப்புறம் எதுக்கு அதில் கிரேட் பண்ணி இதில் எடுத்து போட்டு இதெல்லாம் தேவையில்லாத விஷயம்னு சொல்லி அதிலே வந்து நான் கிரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இந்த ஒரு கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் எடுத்து ஆற வச்சுக்கோங்க, ஏன்னா நம்ம ஸ்டஃபிங்க்கு இதை தான் வந்து யூஸ் பண்ண போகிறோம். எடுத்து ஆற வச்சவுடனே பார்த்தா இத்தினோண்டு தான் இருக்குது, எப்படி இது நானே சாப்பிட்டு முடிச்சிருவேனே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இருக்கிற பன்னீர், மீதி இருக்க பன்னீரை வந்து நல்லா கிரேட் பண்ணி அதை வந்து இது கூட சேர்த்து நல்லா கையிலே வந்து பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ தான் ஒரு டிஃபிகல்ட்டான பார்ட்டு. இது எனக்கு மட்டும் டிஃபிகல்ட் இல்லை, எக்ஸ்பர்ட் ஷெஃபுக்கே வந்து இது எவ்வளோ ஸ்டஃபிங் வைக்கணும், எந்த அளவுக்கு தேய்க்கணும், அதெல்லாம் வந்து அவங்களுக்கே வந்து கொஞ்சம் அவங்களே சென்சிட்டிவாக தான் பார்த்து தேய்ப்பாங்க. நான் சும்மாவே சப்பாத்தியே வந்து ஒரு ஷேப்லெஸ்ஸான ஒரு சப்பாத்தி தான் நானே போடுவேன். பட் இதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப கஷ்டம் அப்படின்னு தான் நினச்சி நான் செய்ய ஆரம்பித்தேன். பட் எனிவேஸ் நம்மளே ஒரு செஃப்ன்னு தானே நினச்சி செய்கிறோம், அந்த கெத்துக்காக அட்லீஸ்ட் நம்ம செஞ்சு முடிச்சிடணும் கைவிடாமல் அப்படின்னு சொல்லிட்டு கண்டினியூ பண்ணி அந்த ஒரு மோட்டிவேஷனில் தான் நானும் செஞ்சிட்ருக்கேன். இதே மோட்டிவேஷன்லேயே நீங்களும் செஞ்சு பாருங்கள், அதே மோட்டிவேஷன்லேயே சப்ஸ்கிரைபும் பண்ணி பாருங்கள். டிஷ்ஷை கம்ப்ளீட் பண்ணிட்டோன்னு ஒரு திருப்தி வந்துருச்சு. ஆனாலும் எங்கள் வீட்டில் இருக்க வாண்டு அதை ஃபுல்லாக சாப்பிட்டதுக்கப்புறம் சூப்பர் அத்தைன்னு சொல்லும் போது அப்படி ஒரு ப்ரௌடஸ்ட் மொமெண்ட். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.